மத்திய அரசு பணியிடங்களுக்கு தேர்ச்சி பெற்ற 71,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக திருச்சியில் 129 பேருக்கு பணி நியமன ஆணைகளை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வழங்கி வருகிறார். இது சார்ந்த விவரங்களை விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், இந்த நிகழ்வில் யார் யாருக்கெல்லாம் இந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன, எந்தெந்த பணிகளுக்காக? இந்தியா முழுவதுமே ரோஸ்கர் மேளா என்கின்ற பெயரில் வேலைவாய்ப்பு முகாம், சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்களை ஏற்படுத்தி இதன் மூலம் பரவலாக வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு இலக்காக 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து அதன்படி செயல்பட்டு வருகிறார்கள். தற்போது நிலவரப்படி 21,000 பேருக்கு இன்று வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார். நேரடியாகவே பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு 25 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே மத்திய அரசுடைய துறைகள், சுங்க வரித்துறை, வணிக வரித்துறை, ரயில்வே துறை உள்ளிட்ட பல்வேறு மத்திய துறைகளுக்கு உள்ள துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி இந்தியா முழுவதும் 21,000 பேருக்கு இன்று வேலை வாய்ப்புக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒரு சிறப்பு நிகழ்வு என்பது ஏற்படுத்தப்பட்டு மொத்தம் 41 இடங்களில் நேரடியாகவே அந்த வேலை வாய்ப்பு பெற்றவுடன் பாரத பிரதமர் மோடி நேரடியாக கலந்துரையாடல் நடத்தும்படியான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய 3 இடங்களில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதன்படி திருச்சியில் நடைபெற்ற நிகழ்வில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்று 129 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக பேசிய பொழுது இந்தியா முழுவதும் புதிய சாலைகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது, விவசாய விளைபொருட்கள் உடனுக்குடன் எடுத்துச் செல்வதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்வு குறித்த விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.